கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனத்தை பார்த்து, தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்ட தம்முடையவர்களை பார்த்து, தம்முடைய தாசனாகிய பவுலை கொண்டு அவர் எழுதுகிற ஒரு பிரதானமான தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம் தான், தேவ ஜனமே நீ சந்தோஷமா இரு. ஆண்டவர் நம்மை பார்த்து தம்முடைய தாசனாகிய பவுலை கொண்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாருன்னா, தேவ ஜனத்தின் வாழ்க்கையில சந்தோஷம் என்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் போனது. தேவனுடைய பார்வையில சந்தோஷமா இருக்க வேண்டிய அவருடைய மனவாட்டி சபை, அவருடைய சொந்த ஜனம், இப்பொழுது சந்தோஷம் என்கிற அனுபவத்தை மறந்து துக்கத்திலே மூழ்கி இருக்கிறது. இன்று கர்த்தர் தம்முடையவர்களை பார்த்து, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனத்தை பார்த்து மீண்டும் ஒரு விசை அவர் பலப்படுத்தி சொல்லுகிறார், நீ சந்தோஷமா இரு, நீ சந்தோஷமா இரு. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற அந்த சுபாவத்தை, அனுபவத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எதை தெரியப்படுத்துகிறான் தெரியுமா? தன்னோடு கூட இருக்கிற தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் என்பதையும், அவர் என்னை அவருடைய ஜனமாக தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டார் என்பதையும் அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற சந்தோஷம் என்கிற அனுபவம், சுபாவம் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டம், பிரச்சனை, அதாவது தன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியான எல்லா காரியங்கள், அது பிசாசினாலோ, பிசாசு நிலையப்பட்ட மனிதர்களாலோ, சூழ்நிலைகளாலோ, எந்த ஒரு காரியத்தால் தன்னுடைய சந்தோஷம் கெடுக்கும்படியான ஒரு நிலையில் தன்னுடைய வாழ்க்கை இருந்தாலும், தன்னோடு கூட இருக்கிற தேவன், தன்னை சந்தோஷமா இருக்கும்படி தெரிந்து கொண்ட தன்னுடைய தேவன், இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இந்த தேவை, இந்த போராட்டம், எதிர்த்து வருகிற பிசாசு நிலைப்பட்ட மனிதர்கள், சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவர் என்பதை அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற நிலையில் தன்னுடைய வாழ்க்கை இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலும் அவன் சந்தோஷமா இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய தேவனை எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக அவன் பார்ப்பதையும் அவன் அறிக்கை செய்வதையும் அது வெளிப்படுத்துகிறது. இன்று தேவ ஜனங்களாகிய நாம் இந்த வசனத்தை கேட்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் சந்தோஷமா இருக்கிறோமா? சில நேரங்களில் சந்தோஷமா இருக்கும், சில நேரங்களில் சந்தோஷத்தை மறந்து போகிறோம். என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ பெற்றுக்கொண்ட உலக நன்மைகளை அல்ல நீ பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது, இவை எல்லாவற்றை பார்க்கிலும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நான் என்னுடைய சொந்த குமாரனை உனக்காக தந்து, என்னுடைய ஜீவனை உனக்காக தந்து உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை என்னுடையவனாக மாற்றினேன். இதை நீ உண்மையாகவே உணர்ந்திருந்தால் நீ சந்தோஷமா இருப்ப. ஏன்னா எல்லாவற்றை காட்டிலும் நீ இப்பொழுது ரட்சிப்பை பெரிதாய் பார்க்கிறாய். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை கெடுக்கும்படியான போராட்டம், பிரச்சனை, நிந்தை, அவமானம், நெருக்கம், தேவை, பிசாசு அலையப்பட்ட மனிதர்கள், சூழ்நிலைகள், பிசாசு அந்தகார வல்லமைகள், இவை அனைத்தினாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் போராட்டம் வந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கும்போது உன்னோடு கூட இருக்கிற நான் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்பதை நீ வெளிப்படுத்துகிறாய். நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஒரு நிலையில என்னை மகிழ்விக்கிற சுபாவங்களை வெளிப்படுத்துகிற உனக்காக நிச்சயமாய் நான் வந்து உனக்கு நன்மை செய்வேன், உன்னை ரட்சித்துக் கொள்வேன், உன்னை என்னுடையவன் என்று அடையாளப்படுத்தி உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதனால தான் இந்த சந்தோஷம் என்கிற இந்த அனுபவம், சுபாவம் மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறதுனால தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல மறுபடியும் பவுலை கொண்டே தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார், சந்தோஷம் என்பது வெறும் சுபாவம் மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய கனி. உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியமும், உலகமோ, மாமிசமோ, பிசாசு நிலைப்பட்ட மனிதர்களோ, சூழ்நிலைகளோ, எந்த ஒரு காரியமும் உன்னை மேற்கொள்ளாது. நீ எனக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறாய், என் நிமித்தம் சந்தோஷமா இருக்கிறாய், நான் உனக்கு தந்த ரட்சிப்பை நினைத்து சந்தோஷமா இருக்கிறாய். எனக்குள்ளே என் நிமித்தம், நான் தந்த ரட்சிப்பின் நிமித்தம் சந்தோஷமா இருக்கிற உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியாய் எந்த காரியமும் உன்னை மேற்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களா, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, கர்த்தர் தந்த ரட்சிப்பை விலையேற பெற்றதாய் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தெரியப்படுத்துகிற
எல்லாவற்றை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவனை சர்வவல்லமுள்ள தேவன் என்றும், அவருடைய கரத்தில் இருக்கிற நம்மை எந்த ஒரு காரியத்தாலும் பறிக்கவும் சேதப்படுத்தவும் முடியாது என்றும், தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாய் இருக்கிற அந்த ஆவிக்குரிய கனி அது வெளிப்படுத்துகிறது. தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தரை உயர்த்த, ஆவிக்குரிய கனி ஆகிய சந்தோஷம் என்கிற சுபாவத்தை, அந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் வெளிப்படுத்த, நம்மை பலப்படுத்தும்படியா நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். தாம் சொன்னபடியே தேவஜனங்களாகி நம்மை அவருக்குள்ளே பலப்படுத்தி, அவர் நமக்கு தந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்